தாய்லாந்தின் சுங்காய் கோலோக் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் நடந்த துப்பாக்கி சூட்டில் 33 வயது மலேசியர் ஒருவர் உயிரிழந்தார். பாதிக்கப்பட்டவர் தனது குடும்பத்துடன் எல்லைப் பகுதியில் வசித்தவர். தாய்லாந்து நேரப்படி நேற்று மாலை 6:40 மணியளவில் ஏற்பட்ட இந்த சம்பவத்தில் அவர் கடுமையாக காயமடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட பின் உயிரிழந்தார் என போலீஸ் பேச்சாளர் தகவல் தெரிவித்துள்ளார். சாட்சிகளின் அடிப்படையில் பாதிக்கப்பட்டவர் மற்றும் சந்தேக நபருக்கு இடையே தனிப்பட்ட கடன் விவகாரம் தொடர்பான தகராறு ஏற்பட்டதாகவும் அதன்போது குற்றவாளி துப்பாக்கியை எடுத்து பலமுறை சுட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சம்பவத்துக்கு பிறகு குற்றவாளி துப்பாக்கியை விட்டுவிட்டு தப்பியோடிய நிலையில் போலீஸ் விரைவில் அவரை கைது செய்யும் என்றும் கூறியுள்ளது. இதன் அடிப்படையில் தாய்லாந்து அதிகாரிகள் சம்பவத்தின் உண்மையான நோக்கம் குறித்து மேலதிக விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.